வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி சிஎஸ்கே எகென்ஸ்டாக அவங்களுடைய அடுத்த மேட்சை வந்து மோத போகிறாங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது ஒரு பெரிய ரைவல்ரியாக இப்போ உருவாயிருக்கு. ஸோ டோட்டலி வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட தான் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணி வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் ரன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் பண்ண ஒரு சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸுங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய ரைவல்ரியாக இப்போ எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ரைவரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாராலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் ஒரு ஹைப்பில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி நிறைய விஷயங்களை பண்ணி ஆகணும். ஏன்னா மேட்ச்சு சேப்பாக்கில் நம்ம தான் வந்து சேப்பாக் போகிறோம். ஸோ அப்படிங்கிறதுனால அங்கே வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணி ஆகணும். ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா டீமில் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒரே ஒரு சேஞ்ச் புவி ஃபிட்னா உள்ளே வருவார், அவ்வளோதான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். என்ன ப்ரோ புவி மட்டும்தான் உள்ளே வருவார், ஒரு சேஞ்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி ப்ரோ 3 சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் மாற்ற போகிறதில்ல, அவங்க ரோலை தான் மாற்ற போகிறோம். சேப்பாக் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ டோட்டலி வந்து அங்கே ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் பெரிய லெவலில் டாமினேட் பண்ணுவாங்க. அதை வந்து நூர் அகமத் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது அஸ்வின் ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்ஸ், அவரோட வந்துட்டு ஓவர்சீஸில் நூர் அகமத் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த ட்ரியோவை தாண்டி தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம களமிறங்கி ஆகணும். பட் ஆனால் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்வின் ஜடேஜா மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபிஷியண்டான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா, குர்னல் பாண்டியா அண்ட் சுயா சர்மா அப்படிங்கிற ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. இதில் குர்னல் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஸோ நம்மளுடைய சுயா சர்மா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அங்கே சிஎஸ்கேக்கு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு ஓவர் போடுவார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு நம்ம வேலை வாங்கி ஆகணும். அது யார் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா அப்படின்னு வரும்போது சிஎஸ்கே நம்மளோட ஸ்பின்னர்ஸுக்கு ஹெவியாக வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ அப்படிங்கிற அந்த ரைவல்ரியில் குர்னல் பாண்டியாவை எத்தனையோ தடவை சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் சிஎஸ்கேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டால் எடை போட்டுற முடியாது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்சைட்ஸ் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க திங்கே பண்ண முடியாத மாதிரிலாம் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அதாவது வந்து கேகேஆருக்கு எகென்ஸ்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஓவர் போட்டிருந்தாரு. ஸோ அதனால் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் அவர்கிட்ட ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸை வாங்குறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் விஷயம். ஸோ புவி உள்ளே வந்தார் அப்படின்னா ஸோ புவி அதுக்கப்புறம் யாஷ் தயால், ஸோ இவங்க அந்த இடத்துல பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த விஷயத்தை லீட் பண்ணுவாங்க. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கும்போது குர்னல் பாண்டியா லீட் பண்ணுவார். ப்ளஸ் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ இஃப் வந்து நெசசரி அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் தான் ஹெவியாக இருக்குது அப்படின்னா டிம் டேவிட் கிட்ட இருந்து கூட நம்ம ஓவர் வாங்கலாம். ஸோ டிம் டேவிட் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ஸ்பின் பவுலர் தான். ஸோ நீட்டாக ஓவர் போடுவார். ரொம்ப கழுதமாக நான் அதான் சொல்லிட்டுருக்கிறேன். ஏன்னா டிம் டேவிட் வந்துட்டு ஓவரும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சிங்கப்பூருக்காக ஆடிட்டு இருக்கும்போது அவர் ஓவர்லாம் போட்டிருக்கிறார், அவர் ஆல்ரவுண்டர்னு. பட் எந்த ஃப்ரான்ச்சைஸும் எந்த ஒரு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓவர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. ஈவன் பிபிஎல்ல அவர் நல்ல ஃபார்மில் இருந்தார், அப்போ கூட அவரோட ஓவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட டீம் தயங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இஃப் நீடட் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், சுயாஷ் சர்மா, குர்னல் பாண்டியாங்க இந்த 4 பிளேயர்ஸை வச்சு ஸோ சப்போஸ் யாராவது ஒரு ஆஃப் டேட்டில் இருந்தால் அந்த 2 ஓவர்ஸை நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிஎஸ்கேவை இன் கண்ட்ரோலில் வைக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.